படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த மாதத்தில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஜீவன் பலன் தந்து அநேக இடங்களில் மன அமைதியை தந்து கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, உலக பிரகாரமான கஷ்டங்கள் மத்தியிலிருந்தும் விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஒரு சுகமான வாழ்வை தந்து மீண்டும் ஒரு மாதத்தை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக எனக்கு அப்படிப்பட்ட வாழ்வை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட மீண்டுமாய் உங்களுக்கு இந்த புது வருட வாழ்த்துக்களையும் சமாதான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் என்ன பேசலாம் என்று நினைத்த பொழுது இரவு அந்த ஆண்டவர் வார்த்தை தந்தார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. டு நாட் ஷேம், டு நாட் அஃப்ரைட். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்கிறார். நியூ ஹெப்ரஸ்ட் என்கிற ஒரு தீவுக்கு, ஆப்பிரிக்கா கண்டுள்ள தீவுக்கு ரெவரண்ட் ஜான் கென்னடிங்கிற ஒரு ஊழியக்காரர் 1840 போனாங்களாம். 1840 ஹெப்ரஸ்ட்டுங்கிற ஒரு தீவுக்கு போனாங்களாம். கனடாவிலேருந்து நியூ ஹெப்ரட், கனடானா அமெரிக்காவுடைய ஒரு பகுதி, ஒரு பார்ட். அங்கேருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஹெப்ரஸ்ட்டுங்கிற தீவுக்கு போகிறாங்க. அங்கே ஆதிவாசிகள் இருக்காங்க. அவங்க பழக்கம் எப்படின்னா, புதிதாக யார் வந்தாலும் அந்த மக்களை கொலை பண்ணி அவங்கள சாப்பிட்ருவாங்களாம், சமையல் பண்ணி. யார் வந்தாலும் ஒருவேளை இந்த பாஸ்டர், இந்த ரெவரண்டு அங்கே ஊழியத்திற்கு போவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேரை சாப்பிட்டுருந்தாங்க. 20 பேரை கொண்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நெட்டில் 20 பேரை சாப்பிட்டாங்களாம். இவர் போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி 20 புதுசாக போன ஊழியக்காரர்கள், புதிதாக போன தீவுக்கு போன பார்க்க மக்களை போனவங்கள கொலை பண்ணி 20 பேரை சாப்பிட்டாங்களாம். அவர்கிட்ட போகிறப்ப அந்த கேப்டன் சொன்னாராம், இந்த இடத்துக்கு போறியப்பா, இப்படி சாப்பிட்ற இடமே என்னாராம். அவர் சொன்னாராம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை அனுப்புகிறான்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த ஏசாயா 54 தான் வாசிப்பு. இல்லை பெறாத மலடியே மகிழ்ந்து, எப்படிங்க அவளே கொட்டுங்கிறாங்க, அவளே நீ குழந்தை பெற்றுக்கலங்கிறாங்க, நீ ஒரு மலடிங்கிறாங்க, எப்படி நீ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பிள்ளை அதை சொல்லிவிட்டு அடுத்த 2வது வசனம் சொல்கிறார், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. என்னுடைய இடம் இப்போ நேற்று ஒரு சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷன் போட்டோம். பெருசாக கட்டுறதுக்கு 2-3 ஃப்ளோர் கட்டுறதுக்கு. இப்போ நம்ம மாத்தூர் சர்ச்சுக்கு 2 ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிகிற கண்டிஷனில் வந்திருக்கு. அதே மாதிரி உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, என பெருகு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். ஒருவேளை ஆல்டரில் திரை போடுறோம், வீட்டு ஜன்னலில் பெரிய ஜன்னலை வைக்கணும், பெரிய கதவை வைக்கணும், திரைகள் பெருசாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆண்டவரோடு நீ உறுதிப்படு. முளைகள்னால் அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் மரியாள் காலையில் ஆண்டவரை பார்க்க போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஏக்கம், கல்லறை திறந்துருக்கு. கல்லறையை யார் திறப்பாங்கிற ஒரு பயம். ஆனால் தூரமாக பார்க்குறாங்க, கல்லறை திறந்துருக்கு. சரி, கல்லறை திறந்துருந்ததுன்னு பயம் போகலை. அடுத்த பயம், திறந்துருந்ததால் எவனோ திருடிட்டு போயிட்டான். ஊருக்கு போகிறப்ப வீட்டை பூட்டிகிட்டு போகிறோம், திரும்பி ஒரு நாள் கழிச்சு வரப்போ வீடெல்லாம் திறந்து கிடந்தால் என்ன நடந்ததோங்கிற ஒரு ஏக்கம். அதே மாதிரி ஒரு ஏக்கம், என்ன நடந்ததோங்கிற தெரியாத ஒரு ஏக்கம். திரும்ப போகிறாங்க, பேதுரடிகளையும் யோவான் அடிகளையும் கூட்டிகிட்டு வராங்க. ஆமாம், இயேசுவா கண்ணெலாம் அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா காத்திருக்காங்க ஆண்டோடைய சன்னிதானத்தில். காத்திருந்ததில் மரியாளே என்ன ஒரு சத்தம். இதுதான் நாம் நம்முடைய முளைகளை உறுதிப்படுத்துவது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய். அதனால்தான் அந்த பெண்மையுடைய அடிமைத்தனம் மாற்றப்பட்டுச்சு. திரைக்கு பின்னால் வீட்டுக்கு வெளியேறக்கூட பெண்மை ஜீசஸால் பெண்மைக்கு ஒரு சம பங்கு கொடுக்கப்பட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு அதே மாதிரி அவருடைய கட்டளையாக சுவிசேஷத்தை அறிவிப்பது அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அந்த பெண்ணுக்கு அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. காரணம் அதுதான் வலதுபுறம் இடதுபுறத்தில் நம்ம டெவலப் ஆகிறோம்.
65 கிலோ இருந்த நான் இப்போ 56 கிலோ தான் இருக்கிறேன். அது இல்லை, 56 இருந்தவன் 70 ஆகிறான். நம்ம சாம்சன் மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். சாம்சனுக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, நீ கூட உடம்ப குண்டாக்கக்கூடாது, இன்னையிலேருந்து கண்ட்ரோல்னு எனக்கு ஒரு 6 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னையிலேருந்து கறி மீன் சாப்பிட மாட்டேன் தினம் சொல்லுவார் சாப்பிட்டுட்டு. இதுதான் கடைசி. அதே மாதிரி நம்ம டெவலப், வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாய், ஜாதிகளை சுதந்தித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை, ஜாதியெல்லாம் உனக்கு கீழே வந்துடும், அந்த பட்டங்களை உயர்த்துவாய் சொல்லிட்டு சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54:4 நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. do not afraid, you do not shame. இந்த மாதத்துடைய முதல் நாளில் நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம ஒரு காலம் வெட்கப்பட மாட்டோம். ஒருவேளை அந்த வெட்கங்கள் அந்த காலங்கள் அப்போ இருந்தாலும், தானியேல் ஆண்டவரை மட்டும் தொழுது கொண்டதால், நீ சிங்கங்களின் கெபிக்கு போனதால் அவனுக்கு வெட்கம் வந்துச்சு. ஆனால் சொன்னார், தரியு ராஜா வந்து கேட்கிறப்போ, தானியேலே, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் 6:21-22 சொல்வார். அவர் சொல்வார், ஆம் ராஜாவே, என் ஆண்டவர் என்னை தப்பிவித்தார், ஏனென்றால் நான் உமக்கு முன்பாக குற்றம் செய்தில்லை, அவருக்கு முன்பாக நீதி கேடு செய்வதில்லை. ஐ எம் இன்னோசன்ட். தப்பிவித்தார், ரிலீஸ் பண்ற ஆண்டவர். அதேதான் 12 வருடம் உதரோர்ல பெண் இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்ட பொழுது அவளுடைய விசுவாசம் ஃபெய்த் சொல்றார், டாட்டர், யுவர் ஃபெய்த் ஹீலிங் யூ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் பேதுருடிகள் அந்த போட்ல போறார், கப்பல்ல போறார், கப்பல் உடஞ்சிட்டு கப்பல் டேமேஜ் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அவரு அந்த தண்ணியில போய் நனைந்தி ஒரு அந்த தீவில் போய் சேர்றார். தண்ணியில் நனைஞ்சு குளிர் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறாங்க. தீ கறி நெருப்பை மூட்டி தீயை உண்டாக்கி கேம்பயர், எல்லாரும் கூடி ஒன்றா இருக்கிறதுல நெருப்பு குளிருக்கு ஆகிறது. அதே மாதிரி போடுக்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பாம்பு வந்து விஷப்பாம்பு கையில் சுற்றிக்கிட்டு அங்கே இருக்க சொன்னால், எவ்வளோ கொலை பாதகன், கப்பல் உடஞ்சது, தண்ணியில் தப்பி வந்து அவன் பிராணனை இங்கே கூட ஆண்டவர் உடலை பாரு. தரித்திரி அவனை விட்டு எங்கே போச்சு? ஊரில் கஷ்டப்பட்டான்னா சென்னைக்கு வந்தான், திருச்சிக்கு வந்தான், திருச்சியில் வந்து திரும்ப அவன் கஷ்டம், குடியை விட்டு வெளியே வரல, சென்னைக்கு வந்தான், சென்னைக்கு வந்து அவன் தரித்திரியம் அப்படியே தானே இருக்கு. பழக்க வழக்கத்தை மாற்றிக்கலையே. ஆனால் என்னைக்கு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் முன்னேற்றும் ஆண்டவர். அதை தான் சொன்னார். அங்கே பாம்பு கடிச்சு செத்து போகிறாங்கிறப்போ அவன் உதறிட்டு உட்காந்துருந்தான். அப்போ சொன்னாங்க, யூ ஆர் ஏ லார்ட், யூ ஆர் ஏ காட், நீ கடவுளா, கடவுளுடைய சன் ஆஃப் லார்ட், நீ தேவனுடைய குமாரனா கேட்டாங்க. அங்கே இதுதான் வெட்கப்படுவதில்லை. வாழ்க்கையில ஒரு காலம் நம்மை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ இளைச்சி அடைவதில்லை. ஆண்டவர் சன்னிதானத்தில் உண்மையா இருக்கிறப்போ அந்த தீவுக்கு போன அவர் சொன்னாங்களாம், பயப்படவே இல்லையாம், ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு அவருடைய வார்த்தையை ஆரம்பிச்சாராம். ஆரம்பித்து அவர் அங்கேருந்து வெளியே வர்றப்போ அங்கே இருக்க ஆல்டரில் எழுதினாங்களாம், அனைத்து மக்கள் அந்த தேசத்தில் கிறிஸ்டியனாக மாறிட்டானா, ஒருத்தங்க கூட மாற்று மதத்தின் காரணம் தான் இல்லையா. அது மட்டுமல்ல, பைபிள் மொழிபெயர்ப்பு கொடுத்தாராம். 25 திருச்சபைகளை ஸ்தாபித்தாராம் அந்த ஊரில், ஒரு சின்ன ஒரு தீவில். அவர் 1870 வெளியே வந்தாராம். ஒரு ஆத்மா கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மா, எல்லா மக்களும் ஞானஸ்தானம் வாங்கியிருந்தாங்களாம், இருந்தாங்களாம். இவர் போகிற அந்த காலங்களில் எல்லாரும் இந்த மக்கள் கிறிஸ்தவர்களாங்களாம். போகிறப்போ இருக்கே பயம், ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தந்திருக்கிறார், எப்படிப்பட்ட உயர்வை தந்திருக்கிறார். விசுவாசியே, நீ பதறாதே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு
இயேசுவே தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இந்த ஏசாயா 59 என்பது ஒரு திருப்தியான ஒரு அதிகாரம். எத்தனை முறை வாசாலும் ஒரு புதுமை காணப்படுகிற ஒரு சாப்டர் அது ஏசாயா 54. நான் எவ்வளவோ காலங்கள் இதை வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு புதுமை. இப்போ அன்பு சகோதரி வாசிக்கிறப்ப கூட அதில் ஒரு புதுமையாக எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தைகள் சொல்கிறாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் தான் உனக்கு ஹஸ்பண்ட்ங்கிறார் இங்கிலீஷ் பைபிளில், புருஷன் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாம், படைகளின் ஆண்டவர். படைகள்னா அவர் தான் உனக்கு தலைவர், கேப்டன். படைகளுடைய தலைவர் தான் கேப்டன், அவர் தான் உனக்கு கேப்டன். அவர் சர்வ பூமியின் அனைத்து உலகத்திற்கும் கடவுளான், சர்வ உள்ள தேவன், மைட்டி காட் அவர் தான். ஏன்னா ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலும் பல கடவுள் பல நிலையில் இருக்காங்க. இந்த கடவுள் இந்த வேலையை செய்வார், இந்த ஆண்டவர் இந்த வேலையை செய்வார். ஒவ்வொரு மதத்தில் குரு தான் கடவுள். ஒரு மதத்தில் பல நிலையில் பல குருக்கள் இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவம் என்பது மைட்டி லார்ட், அவர் ஒருத்தர் தான். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, என்னை இல்லாமல் உனக்கு வேறொரு தேவன் இல்லை. அவர் மைட்டி காட். அது சொல்லிட்டு நீ ஏன் கவலைப்படுற? நீ கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, வேதனைகள் வருது, துன்பங்கள் வருது. பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. எல்லா குடும்பத்திலும் வேறு வேதனை வருது, துன்பம் வருது. ஆனால் நீ கைவிடப்பட்ட மனநொந்தே போல இருக்கிற வேண்டாம். காலிங் டு த லார்ட், ஆண்டவர் ஒன்றை அழைத்தார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதுதான் டாக்டர் டிஜே தினகரப்பா பாடுறப்போ, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவனாய் உன்னை தமக்கானி இயேசு அழைக்கிறார். ஐயா பாடுறப்போ உண்மையிலே ஆண்டவனோட கை நீட்டி அழைக்கிற மாதிரி நான் அவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு தூயனுடைய மகிமையில் அவர் பாடுறப்போ உண்மையிலே அவர் கூப்பிடுற மாதிரியே பாடுவார். அவருடைய ஆண்டவருடைய பிரசனம் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் தேவன் உனக்கு சொல்கிறாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். படியில் ஏறினங்க, ஃபேன் தொடச்சங்க, எப்படியே ஸ்லிப்பாச்சுங்க, ஃபைனல் கார்டு முறிஞ்சு போச்சுங்க, 6 மாதம் நடக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒரே ஒரு செகண்டு ஒருவேளை ஃபைனல் காலில் அடிப்பட்ட அடி தலையில் அடிப்பட்டு அங்கனே இறந்துருப்பார். அதுதான் இமைப்பொழுதுனை கைவிட்டேன். நானா இரக்கங்களை உன்னை கோபத்தில் டக்குன்னு கண்ணை மூடிட்டேன். என்ன இப்படி பண்ணுறான் முட்டா பையன்னு நினச்சி கண்ணை மூடினேன், கீழே விழுந்துட்டான். கீழே கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், நீங்கள் கண்ணை மூடி திறந்து பாருங்கள் எவ்வளோ நேரம். அவ்வளோ நேரத்துலலாம் கீழே விழுந்தான், கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை வேணும் தெளிவாக சொல்லுது சங்கீதம் 34. இவர் நீதிமான் ஆனால் இவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை சிலுவையில் தெளிவாக சொல்கிறார். தெளிவாக வேதம் சொல்லுது. செகண்டில் கைவிட்டேன். ஆனால் என்னுடைய இரக்கம் இருக்கிற என் கிரேஸ், என் மெர்சிஃபுல், கிரேஸ்ஃபுல், கிருபையின் ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று சொல்றாரு. யாத்ரா 34 மோசே ஐயா கூட பேசுறப்போ கடவுளே சொல்றாங்க, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவரே சொல்றார். 145:8 தாவீது ஐயா சொல்றாங்க, இமைப்பொழுது ஆனா அற்ப காலம் மூண்ட கோபம், உன் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது. ஒருவேளை வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடந்த மாதத்தில் சில கஷ்டங்கள், வேதனைகள்லாம் வந்துச்சு. வந்தது காரணம் என் மேலே உள்ள கோபம். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் உன்னை ராஜாவாக்கியிருப்பேன். நான் திங்க் பண்ணது ஆண்டுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியில. கடந்த மாதத்தில் எனக்கு ஏற்பட்ட நிலைமையிலேருந்து சொல்கிறேன், அற்பகாலம் உண்ட கோபம் என் முகத்தை மறைத்து கொண்டேன். ஆனால் நித்திய கிருபையுடனே சேர்த்து கொண்டேன்.
ஏன்னா நோவாவின் காலத்தில் பெரிய வெள்ளம் வந்தது. பெரிய வெள்ளம் வர்றப்போ எல்லாரும் செத்து போனான். அதே மாதிரி தான் நமக்கு போன வருஷம் மழை பெஞ்சது. கூட 1 மணி நேரம் மழை பெஞ்சால் எல்லோரும் செத்து போயிருப்போம். கூட 2 மணி நேரம் மழை பெஞ்சால் எல்லோரும் அவுட் ஆகிருப்போம். வேணும் மேலே கீழே எல்லா இடத்துலையும் தண்ணி ஆகிட்டு. ஆனால் அந்த மழை வராது. ஒரு வானவில் ரெயின்போவை கொடுத்துட்டேன், வானம் வராது சொல்லிட்டு சொல்கிறார், இனி நான் உன்னை அழைக்க மாட்டேன். நம்ம எப்போ இப்படி கஷ்டம் வர்றப்போ இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ஏன்பா இனிமேல் தண்ணி வரணும். என் கம்பெனிக்குள்ளே போயிருந்தேன், மழை பெஞ்சிருக்கு. 800 வழியாக போகிறேன். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா, 20 கிலோமீட்டர் என்னவோ, 10 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் என்னவோ அப்படி சுற்றி போகிறேன். தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஒரு 20-25 லட்ச ரூபாய்க்கு லாஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ தண்ணி என்ன இன்னொரு 25 லட்சம் லாஸ் ஆகும். அந்த தண்ணி உயரத்தை பார்த்துட்டு அங்கே நின்று ஒரு ஜோம் பண்ணேன். தகப்பனே ஜோம் பண்ணேன், என்னப்பா நோவா காலத்தில் ஒரு கொடுத்தீங்க, இப்போ பாருங்கள் இவ்வளோ லாஸ் ஆகிருக்குப்பான்னு ஜோம் பண்ணேன். அந்த நஷ்டத்தோடு ஆண்டவர். அதுக்கப்புறம் ஒரு நூலளவு, ஒரு மயிரளவு, ஒரு எம்மம் கூட தண்ணி அதுக்கப்புறம் ஏறலை. அப்படியே நிப்பாட்டிட்டார். இன்னொரு இடத்துல உடச்சி விட்டுட்டாங்க. ஒருவேளை இதுதான் விசுவாசத்தின் ஜெபம். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறுதலாம். என் சமாதானத்தின் மூலம் உனக்கு ஒரு அமைதியை நான் கொடுத்துருக்கிறேன்ல. கர்த்தர் உங்களோடு இருப்பதாக, அவர் அமைதி உங்களோடு இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் அமைதியின் அரசர் சொல்கிறார்ல, அந்த அமைதியின் அரசர் சொல்கிறாரு. சொல்லிட்டு சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவாள் இல்லாமல் இருக்கிறவளே, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை மன்னிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. டீச்சிங் ஃப்ரம் த லார்ட், ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும். நல்லா படிக்கும், நல்ல வேலைக்கு போகும், நல்ல கணவர் கிடைப்பார், நல்ல மனைவி கிடைப்பாங்க, உலக பிரகாரமாக வீடு இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், உலக பிரகாரம் அமைதி இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது. உன் பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தினால் போதிக்கப்பட்டிருப்பாங்களே. இந்த 12ஆம் வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. உனக்கு விரோதமாய் கொல்லம் கூடுறான், கவலைப்படாத, கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நான் அந்த 17ஆவது வசனம் சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக அவன் செய்வனை பண்ணுறான், வராதுங்க. உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறான், வராதுங்க. உனக்கு விரோதமாக குழி வெட்டுறாங்க, நீ தள்ளி போயிடுவாங்க, அந்த ரூட்டை திருப்பி போயிடுவ. ஏன்னா அதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்றதற்கும் உள்ள ஒரு இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொன்னார், சிலுவையின் மரணம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்வு கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை எம்டி பண்ணிட்டார். அந்த கல்வன், அந்த 2வது மனிதன் கல்வனில் ஆயக்காரனுடைய ஜபம், பாவியாகிய என்மேல் ஆயக்காரனுடைய ஜபம். அந்த மத்தேயு 15 கானானுடைய ஜபம், ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒரு குப்பை, நீங்கள் குப்பையில் போடுறதை எனக்கு தாங்க, குப்பை தொட்டியில் போட போகிறீங்களா, அதை எனக்கு தாங்க. அந்த அம்மாவுடைய ஜபம். அதுதான் ரோமர் 5:8 சொல்கிறாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மையில் வைத்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். 6ஆம் வசனத்தில் சொல்றார், அன்றியும் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்கள், நம்ம பலனற்ற நிலைமையில் நம்முடைய தாழ்மையின் ஜபம், மத்தேயு 15 கானானிய பெண்ணுடைய ஜபம், அந்த ஆயக்காரனுடைய ஜபம், அப்போஸ்தலர் 14 பிறந்ததிலிருந்தே முடமானா இருக்கிற மனிதன் விசுவாசத்தோடு பவுலடிகளை பார்க்கிறார். அந்த பிறவியில் நடக்க முடியாத ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிச்சிடறான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து எழுந்து நடங்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பு. அதை அழகா சொல்கிறப்போ தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அதை கன்ஃபியூஷியஸ்ங்கிற ஒரு மதத்தை ஒரு சீன நாட்டு அறிஞர் ஆரம்பித்தாராம். கன்ஃபியூஷியஸ்ங்கிற ஒரு மதம். அந்த மதம் பின்னால் ஒரு புத்த மதத்துக்கு வரார்.
அவர் புத்த மதம், கன்ஃபியூசியஸ் மதம், கிறிஸ்தவ மதத்தை கம்பேர் பண்ணுறார். கன்ஃபியூசியஸ் மதம், குழியில் விழுந்தவனை பார்த்து ஏன் கண்மூடி விழுந்தாய், அங்கே இரு. தண்ணியில் விழுந்துட்டல, முடிஞ்சது லைஃப். ஏன் கடன் வாங்கின, முடிஞ்சு போச்சு. ஏன் சாராயம் குடிச்ச, முடிஞ்சு போச்சு. உன் கிட்னி லிவர் கெட்டு போச்சு. ஏன் தண்டல் வாங்கின, முடிஞ்சு போச்சு. இதுதான் கன்ஃபியூசியஸ். அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. புத்த மதம் என்ன சொல்லலாம், குழியிலேருந்து வெளியே வர வழியே இல்லைப்பா, அவ்வளோதான். ஆசையை கொல், அவ்வளோதான். நீ ஆசைப்பட்ட முடிஞ்சு போச்சு லைஃப். அழகாக நான் 6th 5th படிக்க ஒரு நாடகம் போட்டாங்க. ஒரு அம்மா புத்தர்கிட்ட போய் கேட்குது, என் பிள்ளை செத்து போச்சு, வாழ்வு கொடுன்னு. அவர் சொல்கிறாரு, இந்த தெருவில் போய் யார் வீட்டில் சாகலையோ அங்கே போய் கடுகு வாங்கிட்டு வான்னாராம். அந்த அம்மா போய் தங்க புஷ்பராஜயா வீட்டில் போய் கடுகு, உங்கள் வீட்டில் யாராவது சாகலைன்னா கடுகு கொடுங்கண்ணா. அவர் சொன்னார், 2 வருஷத்துல எங்கள் அப்பா இறந்துட்டார், தோத்திரம் தர முடியாதுன்னாராம். இப்படி எல்லார் வீட்லேயும் மறந்தது, எங்கள் வீட்லேயும் கடுகு கிடைக்கல. அப்போ இந்த அம்மா சும்மாவும் புருஷனை செத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் புத்த மதம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது குழியிலிருந்து வெளியே எடுக்கிறதான், தூக்கிறதான். அதான் ஒரு கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு மனிதன் சொல்கிறப்போ, ஆழ்கடலில் முழுகிற நிலைமையில், சாகிற நிலைமையில் போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மனிதன் நீந்தி போய் அவனை தூக்கிட்டு வந்தானா, அவனுக்கு காப்பான் லைஃப் கொடுத்தானா. இதுதான் கிறிஸ்தவம். அந்த பெண் தன் வாலிபன் இறந்து விட்டான்னு அழுறப்போ, மகளே பயப்படாதே சொல்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் ஏசாயா 54. நம்ம கண்ணீரோடு நம்முடைய வேதனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறப்போ, நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள மற்ற மதங்களைப் போல அல்ல கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவம் என்பது ரட்சிப்பு. நீரே எனக்கு ரட்சிப்புமானவர், கீதமுமானவர், எனக்கு பலனானவர். சங்கீதம் 18:1 நீர் என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க நான் நோக்கி பார்ப்போம்மா, தகப்பனே உங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று அவர் நோக்கி பார்க்குறோம்மா. பார்க்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வை தருவார். ஒரு விசை கூட, தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, தகப்பனை நோக்கி பார்ப்போமா. அறுவடை மிகுதியாலோ